ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ எதுக்காகனா, நாங்கள் அசர்பைஜான் ரீசெண்டாக வந்து ட்ரிப்பு போயிருந்தோம். ஸோ நாங்கள் வந்து ஆஃப் சீசனில் தான் போயிருந்தோம். ஏன்னா வந்து அத்துக்கு எதுவும் கோல்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் அப்படியுமே வந்து அங்கே ரொம்ப சில்லுன்னு தான் இருந்துச்சு. கிளைமேட் எங்களுக்கு கரெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அங்கே போன ட்ரிப்பை தான் வந்து நாங்கள் ஒரு 13 to 14 வீடியோ மட்டும் நாங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போஸ்ட் பண்ணலான்னு இருக்கிறோம். ஸோ இது வந்து அசர்பைஜான் சீரீஸாக வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து நாங்கள் ட்ராவல் விலாக் வந்து நான் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன். அது வந்து இன்னும் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கலாமேன்னு எனக்கு தோணும். ஸோ நான் எடுக்கிறப்ப அது வந்து நல்லா டீட்டெயில்டாக போடணும்னு நினச்சிருந்தேன். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ ஸ்ப்ளிட் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கவர் ஆகுறது மாதிரி பண்ணணும்னு இருக்கிறோம். ஸோ லைட் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது, நான் ஆஃப் பண்ணிட்டேன். அதனால தான் கொஞ்சம் லைட் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஜூன் 28 அந்த ஜூன் எண்ட் போல் போனோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து என் ஹஸ்பண்டோட பர்த்டே அங்கே செலிப்ரேட் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வேணாம், அதுக்கு முன்னாடியே போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். அப்போ வந்து அதுக்கு வந்து 9th மந்த் ஆச்சுது. நாங்கள் அப்போவே போயிட்டு வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு நான் ட்ராவல் டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன். அதுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஏஜென்ட் மூலியமாக தான் நாங்கள் போனோம். எதுக்கு ரொம்ப தனியாகவும் போகலாம் ஆக்சுவலாக. ஆனால் கொஞ்சம் நல்லா கூகுள்லாம் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் போகணும், என்னெல்லாம் சாப்பிடணும் எல்லாம் நம்மளே எடுத்து கொஞ்சம் நிறைய வேலை பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து இப்போ வந்து அவ்வளோலாம் எங்களால் பண்ண முடியாது. அத்தூலாம் இருக்கிறான். ஸோ எதுக்கு ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஏஜென்ட் மூலியமாகவே போயிட்டோம். அங்கேயே எங்களுக்கு டூர் கைட்லாம் தந்துட்டாங்க. ஸோ அவங்களே வந்து எங்களை கூப்பிட்டு போகிறது, எந்த இடம்லாம் அவங்களே வந்து டைம்லாம் ஸ்கெடியூல்லாம் பண்ணிவிட்டு அவங்களே வந்து அந்தந்த டைமுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு ப்ரைவேட்டாக வேணும்னு கேட்டதுனால ப்ரைவேட்டாக எங்களுக்கே ஒரு காரு, ஒரு டிரைவர் அந்த மாதிரி எங்களுக்கு தந்துட்டாங்க. நீங்கள் அப்படி வேணும்னா சில பேர் குரூப்பாக கூட போவாங்க. அது ப்ரைவேட்னால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் கேட்பாங்க, அவ்வளோதான். அண்ட் இதுனால் நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நமக்கு கொஞ்சம் அவன் லேட்டாக எழுந்திரிச்சா கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சுட்டு போகலாம். ஸோ அதனால தான் நாங்கள் இப்படி செலக்ட் பண்ணி அப்படி ப்ரைவேட்டாக கேட்டிருந்தோம். அதுக்கப்புறம் போகிற ஃப்ளைட்டு கூட அவங்களே புக் பண்ணி தந்துட்டாங்க. ஸோ அதுவும் அந்த காஸ்ட்லேயே வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆஃப் சீசனால கொஞ்சம் நார்மல் ரேட்டாக தான் இருந்துச்சு. இல்லைனா வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். நம்ம பீக் சீசன்லலாம் போனால் டிசம்பர் அந்த சைட்லாம் அந்த டைம்லாம் போயிருந்தா. ஏன்னா அங்கே வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குமா. அப்படியும் அங்கே கிளைமேட் உண்டு. ஸ்னோலாம் இருக்கும். அந்த டைம் வந்து டிசம்பர் டைம் போனால் நம்ம ஸ்னோலாம் பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்கும். பட் எங்களுக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, இப்போ வந்து அதுக்கெல்லாம் அது வந்து செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆஃப் சீசனே போகலாம், எங்களுக்கு ஓகே தான் சொல்லிட்டு போயிட்டோம். அண்ட் அவங்க எதில் ஃபஸ்ட்டு புக் பண்ணி தந்தாங்கன்னா Wizz Air. அந்த ஃப்ளைட் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆக்சுவலாக ட்ராவலுக்கு போகிறோன்னா யூரோப் சைடில் அந்த சைடில் மட்டும் கொஞ்சம் பெஸ்ட்டாக வேணும்னா, சீப் அண்ட் பெஸ்ட்டாக வேணும்னா வந்து Wizz Airல தான். ஸோ அது வந்து கொஞ்சம் குட்டி ஃப்ளைட்டு தான். பட் நமக்கு ஓகே தான். அந்த ட்ராவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு 4 hours 3 hours தான் ஆச்சுது எங்களுக்கு ட்ராவல் டைம். இங்கேருந்து கொஞ்சம் பக்கம் தான். ஸோ அதனால் வந்து நாங்கள் Wizz Airே புக் பண்ணி தந்துட்டாங்க எங்களுக்கு, சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும்னு. ஆனால் அதில் வந்து இன்னொன்று கண்டிஷன் என்னென்னா, அதில் வந்து நம்மளோட ட்ராலி சைஸ் இருக்குல்ல, அந்த டைமென்ஷன்ஸும் கொடுத்துருவாங்க. அந்த டைமென்ஷனுக்கு மட்டும்தான் அந்த ட்ராலி வந்து அக்செப்டே பண்ணுவாங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அண்ட் ரொம்பவும் திங்ஸ்லாம் கொண்டு போக முடியாது, கொஞ்சம் பார்த்து தான். ஹேண்ட் லக்கேஜ் வந்து எப்படின்னா கொஞ்சம் சின்ன சைஸாக தான் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அங்கே ஃப்ளைட் டிக்கெட்லேயே வந்து மெஷர்மெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுபடி தான் நம்ம கொண்டு போகணும். அது ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து மேலே ஃபுல் ஆகிடுச்சுன்னா நமக்கு ஃப்ரண்ட் சீட்டுக்கு கீழே தான் வைக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து தான் கொஞ்சம் அதில் போக முடியும். ஸோ நாங்கள் போனது வந்து 3 nights and 4 days. ஸோ வந்து நாங்கள் அப்படி தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். ரொம்ப நாள்லாம் வேணான்னு, ஏன்னா அதுக்கு எப்படி இருக்கும்லாம் தெரியல. அண்ட் அவனுக்கும் லைட்டாக கோல்டு இருந்த மாதிரியும் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து சீக்கிரம் போயிட்டு கொஞ்சம் இடம் பார்த்துட்டு வந்துடலாம் அந்த மாதிரி தான். பட் நாங்கள் பார்த்தது எல்லாமே மோஸ்ட்லி எல்லாம் கவர் பண்ணிட்டோம். அசர்பைஜானில் மெயினாக வந்து இவ்வளோ இடம் தான். ஸோ அதெல்லாம் கவர் பண்ணிட்டனால நாங்கள் அவ்வளோ ட்ரெஸ் தான் வச்சு கரெக்டாக நாங்கள் கொண்டு போயிட்டோம். அண்ட் இந்த Wizz Air ஃப்ளைட்டு வந்து அபுதாபி ஏர்போர்ட்லேருந்து மட்டும் தான் ஆப்ரேட் ஆகுது. ஸோ நாங்கள் எங்கே இருந்தாலும் துபாயில் இருந்தாலுமே நாங்கள் அபுதாபி ஏர்போர்ட் போயிட்டு தான் நாங்கள் போக முடியும். ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே வந்து ஆன்லைன் செக்இன் வந்து கொஞ்சம் முன்னாடியே பண்ணி வச்சிடணும்னு சொன்னாங்க. அதுதான் கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்களும் அதுக்கு முன்னாடியே பண்ணிட்டோம். அண்ட் வந்து சீட் செலெக்ஷனுமே அப்போவே பண்ணிடணும். அதுக்கும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வர அந்த ஃப்ளைட்டில். மற்றபடி அண்ட் ஃபுட்டுக்கு கூட அங்கே எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து ஃப்ரீ ஃபுட்லாம் கிடையாது. ஸோ பேசிக்லி வந்து அது ஒரு சின்ன ஃப்ளைட். நமக்கு ஒரு சின்ன ட்ரிப்பு அங்கே போகணுன்னா போயிட்டு வரோம். யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எங்கேயாச்சும் போகணுன்னா அந்த ஃப்ளைட் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டு. ஸோ நாங்கள் அதில் போயிட்டு வந்தோம். வந்து அங்கே அசர்பைஜானில் வந்து இங்கிலீஷ் வந்து நிறைய பேருக்குலாம் வந்து தெரியாது, கொஞ்சம் பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ வந்து நம்ம தனியாக போனோன்னா எப்படி பேசி கேட்டு எல்லாம் போக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு கூட வந்து கைடு இருந்தாங்க. அவங்க நேம் வந்து சர்தார். அவங்க வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் நல்லா பேசுவாங்க. ஸோ அவங்க தான் வந்து ஏதாச்சும் தேவைன்னா கேட்டு அந்த மாதிரி தான் பண்ணிட்டு
பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அங்கே வந்து எப்படின்னா ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு ஒரு ஃபாரினர் ஃபீல் வந்துச்சு. எப்படி இப்போ கன்னியாகுமரியிலலாம் வந்து கொஞ்சம் ஃபாரினர்ஸ் எல்லாம் பார்த்தா நம்ம போய் ஃபோட்டோ எடுக்கலான்னு சின்ன வயசில் தோணியிருக்கோம்ல, அது மாதிரி தான் எங்களை வந்து அங்கே ட்ரீட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து அத்து வர இருந்தால ஸோ எங்கள்கிட்ட ஃபோட்டோஸ் எடுக்க வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒவ்வொரு இடம் போகிறப்போ ஒரு 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 6-7 குரூப்ஸ் வந்து எடுத்துருவாங்க. இவனை தூக்கி வச்சு தனியாக, அப்புறம் எங்கள் கூட வர தனியாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபாரினர் ஃபீல் தந்தாங்க. வீடியோலாம் ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் என்னன்னே புரியல, எதுக்குடா அப்படி ஃபோட்டோ கேட்குறாங்க. சரி நான் அவனை மட்டும் ஃபோட்டோ எடுக்கலாம் விட்டுட்டு இருந்தோம். அண்ட் அப்புறம் போக போக இதுதான் போல் இங்கே அப்படின்னு எங்களுக்கு தான் அப்புறமா தான் தெரிஞ்சுது. ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நான் வீடியோஸ் எடுக்கல, அவனை எங்களை ஃபோட்டோ எடுத்ததெல்லாம். பட் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்தோம். அண்ட் கிட்டத்தட்ட இந்தியா மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவங்களுமே நிறைய வார்ஸ்லாம் கோ த்ரூ பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா சோவியத் யூனியன் இருக்குல்ல, அந்த ரஷ்யா கூட தான் சேர்ந்து இருந்துச்சு. அப்படியே ஒரு நிறைய அதை சுற்றி இருக்கிற கண்ட்ரிஸ் ஒரு 4-5 கண்ட்ரிஸ் வந்து சேர்ந்து தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து தனித்தனியாக இண்டிபெண்டன்ஸ் வாங்கி தனித்தனியாக போயிட்டாங்க. ஸோ அதனால இவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆயில் இருந்தனால இவங்க கண்ட்ரி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக டெவலப் ஆகிடுச்சு. அண்ட் அதனால் அங்கே மெமோரியல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஒரு நாங்கள் போனப்பவே வந்து நிறைய மெமோரியல் காமிச்சாங்க. வாருக்கு ஒரு 4-5 மெமோரியல் இருந்துச்சு. அண்ட் அங்கே ஒரு ஃபோட்டோஸில் வந்து மெமோரியல் இதில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே இருந்தாங்க. நீங்கள் அதை பார்த்தீங்களா? ஆக்சுவலாக நான் அந்த வீடியோ எடுக்க முடியல, நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா அவங்க என்ன சர்தார் இருக்காங்களே எங்கள் டூர் கைடு வந்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை நாங்கள் கேட்டுகிட்டே இருந்தப்போ வந்து எங்களால் அது வீடியோ எடுக்க முடியல. பட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒரே மெமோரியல், ஐ மீன் ஒரே டூம் ஸ்டோனில் வச்சுருந்தாங்க. இது பார்த்தா எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஸோ எல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இப்போ வந்து எதுவும் வார் எதுவும் இல்லை. கொஞ்சம் அவங்க என்னோட கேபிட்டல் வந்து பாக்கு, அதை வந்து நல்லாவே டெவலப் பண்ணி வச்சுட்டாங்க. அண்ட் மற்ற ஸ்டேட்டை கூட கொஞ்சம் நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் ரொம்ப சின்ன கண்ட்ரி தான், பட் சூப்பராக இருந்துச்சு. நல்ல நேச்சரையும் நல்லா இது பண்ணியிருந்தாங்க. அக்ரிகல்ச்சருக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அங்கே வந்து ஹனிலாம் வந்து ரொம்ப ஐ மீன் எப்படி சொல்கிறதுனா, அங்கே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஹனி இருந்துச்சு. என்னென்னா நிறைய இருந்துச்சு. ஃப்ளார் ஹனி இருந்துச்சு தனியாக, அந்த பூவில் இருந்து எடுத்த ஹனி மட்டும் தனியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாஃப்ரான் ஹனின்னு இருந்துச்சு. அப்புறம் ஃபாரஸ்ட் ஹனின்னு இருந்துச்சு. இந்த மாதிரி அதுக்கு பெனிஃபிட்ஸும் சொல்லி அந்த மாதிரிலாம் அவங்க சொல்ல வாங்கிட்டு போகிறாங்க. அதே வச்சு கூட அந்த ஹனியை வச்சு பக்கெட் ஸ்வீட் ஒன்று உண்டுல, சூப்பராக இருக்கும். அது வந்து ஃபுல்லாக ஹனி வச்சே பண்ணியிருந்தாங்க. ஸோ திகட்டாது, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது கூட அங்கே ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் வேறு என்னென்னா கார்பெட், அங்கே வந்து மெயினாக என்னென்னா கார்பெட் வந்து சூப்பராக டிசைன் பண்ணுவாங்க. நம்ம வீட்டிலலாம் இந்த ரக்லாம் போடுவோம்ல கார்பெட், அது வந்து அவங்க கையாலேயே பண்ணி அதுக்குன்னே தனியாக ஒரு மியூசியம் வர வச்சுருந்தாங்க, கார்பெட் மியூசியம்னு. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக தான் இருந்துச்சு. அண்ட் அது தனியாக மியூசியமே வைக்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தான் இருந்துருக்கு. அதெல்லாம் வச்சு தான் முன்னாடி இருக்காங்க, பார்ட் ஆஃப் தேர் கல்ச்சரில் இருந்திருக்கு அதெல்லாம். ஸோ அதுக்காக தான் அதுக்கு தனியாக ஒரு மியூசியம்லாம் வச்சுருந்தாங்க. நேச்சரும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு இடத்துல வந்து இப்போ பக்குவில் வந்து கேபிட்டலில் வந்து ஒரு கிளைமேட் இருந்துச்சு. செகண்ட் டே வந்து நாங்கள் இன்னொரு பிளேஸ் போயிருந்தோம், அது வந்து கபாலான்னு. அந்த இடத்துல வந்து வேறு கிளைமேட், டோட்டலி வந்து வேறு கிளைமேட். அதுக்கு வந்து போகிறதுக்கே ஒரு 4 hours ஆச்சு. எங்கள் டூர் கைடு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ட்ரைவ் பண்ணுவாங்க. அண்ட் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ரொம்பவே லேட் ஆச்சு. அங்கே போனால் அப்படியே ஊட்டி எப்படி இருக்குமோ அதே ஃபீல் தான் வந்துச்சு. ஸோ எனக்கு இந்த மாதிரி கண்ட்ரிலாம் அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஏன்னா எனக்கு இதான் துபாய் வந்திருக்கேன், அதுக்கப்புறம் இதான் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு. ஸோ அது பார்த்த உடனே எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நம்ம இந்தியா தான் இதிலலாம் பெஸ்ட்டு. ஏன்னு சொல்கிறேன், ஏன்னா எல்லா கிளைமேட்டுமே நம்ம இந்தியாவில் இருக்கும். ரொம்ப இல்லை அப்படி தானே, எல்லா கிளைமேட்டுமே நம்ம இந்தியாவில் பார்க்கலாம். கேரளா ஒரு பியூட்டி, நிறைய ஸ்டேட் இருக்கனால வந்து இப்போது ஷிம்லா காஷ்மீர்லாம் போனால் அங்கே டோட்டலி வேறு எதை பார்க்கலாம். ஸோ இந்தியாவிலேயே நம்ம இவ்வளோ பார்க்கலாம். நம்ம இங்கே போயிட்டு இங்கே ஒரு கிளைமேட் இருக்குது அங்கே ஒரு கிளைமேட் இருக்குன்னு இப்படி பேசுகிறோம். பட் இந்தியாவிலே எல்லாமே இருக்குது. அதோட லேண்ட்ஸ்கேப் வந்து ரொம்பவே வெரைட்டி காமிக்கும் நமக்கு. இங்கே ஒரு மாதிரி அங்கே ஒரு மாதிரி. இது வந்து நம்ம தனியாக ஒரு கண்ட்ரி போய் தான் அது பண்ணணும்னு இல்லை, இந்தியாவிலேயே நிறைய இருக்குது. அங்கேயும் கொஞ்சம் நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் ஆக்சுவலாக, எல்லாருமே போகலாம் அந்த மாதிரி இருக்குது. அண்ட் கரன்சி வைஸ் வந்து அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங். ஏன்னா ஆயில்லாம் இருக்குல்ல, கண்டிப்பாக அவங்க வந்து முன்னாடி வந்து யூஎஸ் டாலர்ஸ்க்கு ஈக்குவலாக இருந்துச்சு அவங்க கரன்சி. இப்போ வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகிருக்கு. யுஏஇ கூட கம்பேர் பண்ணணுன்னா இங்கே வந்து அவங்களோட 1 மனாத் ஈக்குவல் டு 2 AED. ஸோ இங்கேயுமே அவங்க கரன்சி தான் ஸ்ட்ராங்கு. ஸோ இந்தியா கூட வந்து கம்பேர் பண்ணணுன்னா நம்ம இந்தியா தான் இதுலேயே ரொம்ப வீக்காக இருக்கிறோம். 49.52 அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. அண்ட் இந்த யூஎஸ் கூட பார்க்கணுன்னா 1 மனாத் ஈக்குவல் டு 0.59 அந்த அளவுக்கு டாலர்ஸ், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஸோ அவங்க கரன்சி ரொம்ப ஸ்ட்ராங். மேபி அந்த ஆயில் இருக்கிறனால தான் நினைக்கிறேன், இல்லை அதனால தான். மற்றபடி எல்லாம் அவங்க எஜுகேஷன் ஆல்சோ ரொம்பலாம் சூப்பர்னு சொல்ல முடியாது.
இப்போ தான் அவங்க வந்து ரொம்ப டெவலப் ஆகுற மாதிரி இருக்குது. ஏன்னா அங்கே பக்கு அந்த ரொம்ப சின்ன கண்ட்ரி தான், ரொம்ப பெரிய கண்ட்ரிலாம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு இது முடிகிறதுக்கும் ஒரு 2 hours 1 hourலேயே ஃபுல் ஸ்டேட்டே முடிஞ்சிருது. ஸோ அந்த மாதிரி தான் பக்கு டு கபாலா போயிருந்தோம்னா, கபாலாவில் தான் அந்த ஊட்டி மாதிரி ஒரு கிளைமேட் இருந்துச்சு சொன்னேன்ல. அது போகிற வழியில் ஒரு 3 states மாதிரி இருந்துச்சு. சரியா, அவங்களுக்கு அவ்வளோதான் கண்ட்ரி டோட்டலாகவே. ஸோ அதில் வந்து கபுஸ்தான், ஷமிக்கி அண்ட் இஸ்மாயிலின்னு இருந்துச்சு. அதில் இஸ்மாயிலின்னு நினைக்கிறேன் அங்கே வந்து மொத்தமாகவே 2000 பீப்புள் தான் இருக்கிறாங்க. ஐ மீன் அவ்வளோ ஃபேமிலிஸ் தான் இருக்குது. கொஞ்சம் இடத்துல தான் வீடு இருந்துச்சு, மற்ற இடம் எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், பக்கு தான் ரொம்ப டெவலப் ஆன மாதிரி இருந்துச்சு. மற்றது எல்லாமே கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு பாப்புலேஷன் வைஸ் ரொம்ப கம்மி தான். இதுக்கெலாம் இந்தியாவில் இருக்கவங்களுக்குலாம் வந்து அசர்பைஜான் என்னடா அப்படின்னு தான் தோணும். பட் துபாயில் வந்து என்னென்னா அங்கங்கே ஆட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அசர்பைஜான் ட்ரிப்பு, டூரு அந்த மாதிரிலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சரி போகலாம் அந்த மாதிரி தான் போனது. ஏன்னா இங்கே வந்து அசர்பைஜான் வந்து ரொம்ப அது எதனாலனா இங்கே யூஏ ரெசிடென்ட்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து ஆன் அரைவல் விசா, இங்கே வந்து தனியாக விசாலாம் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ அதனால வந்து இங்கே ரொம்ப ஈஸி ஆக்சஸ்னால எல்லாரும் அதை பற்றி பேசிட்டு இங்கே நிறைய பேர் போயிருக்காங்க அசர்பைஜான். அதனால இங்கே இது ஒரு இப்போ ட்ரெண்டாகவே இருக்குது. ஸோ போகிறது, அதனால நாங்கள் போயிட்டு வந்தாச்சு. அதுக்காகன்னு போல் நாங்கள் எங்கேயாச்சும் ட்ரிப்பு போகணும்னு பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம் ரொம்ப ஒரு 2 yearsஆகவே. ஸோ லாஸ்ட்டாக இப்போ தான் எங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ அதுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம். நாங்கள் வந்து அசர்பைஜானில் பார்த்தது அண்ட் ஒவ்வொரு பார்ட்டாக வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவேன், கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக அப்லோட் பண்ணிடுவேன் எல்லாத்தையுமே. ஏன்னா உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி இருந்தால் தான் பார்க்கவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நான் எல்லாமே சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுவேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பார்ட்லேயும் வந்து உங்களுக்கு எப்படி நீங்களே போன மாதிரி அந்த ஃபீல் கொடுக்கணுன்னு தான் என்னோட எய்மே வந்து அதுதான். அதனால தான் இது ரொம்ப டைமும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஜூனில் போனது வந்து இப்போ வந்து ஆகஸ்டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எல்லாம் டீட்டெயில்டாக நமக்கு ஒவ்வொருத்தங்க பார்க்குறவங்களுக்கும் நம்ம போன மாதிரி ஃபீல் ஆகணும். அண்ட் அது என்னென்ன டீட்டெயில்டாக எல்லாமே தெரியணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ டைம் எடுத்திருக்கோம். அவ்வளோதான். அண்ட் எல்லாமே பார்த்துட்டு கமெண்ட் பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா வேறு இன்னும் கூட உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் வேணும், நான் அந்த வீடியோவில் எதாவது மிஸ் பண்ணிட்டேன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இன்னொரு வீடியோ வந்து தனியாக நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெலாம் கூட நான் வந்து ஆன்சர் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் நிறைய கண்ட்ரிஸ் போகணுன்னு ஆசைப்பட்றோம், பார்க்கலாம் வித் காட்ஸ் கிரேஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி ட்ராவல் பார்க்குறவங்க யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் பை.